அஸ்ஸலாமு அலைக்கும். உணவு தட்டு வியூவர்ஸ்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னமுமே நீங்கள் குலாப் ஜாமுன் மிக்ஸு வெளியே தான் வாங்குறீங்களா? எப்படி பண்ணாலுமே குலாப் ஜாம் ஃப்ளாப் ஆகுதா? அப்போ உங்களுக்கு தான் இந்த ரெசிபி. ரொம்ப ஹெல்த்தியாக சுலபமான முறையில் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம குலாப் ஜாம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் இந்த சக்கரவள்ளி கிழங்க வச்சு அவிச்சிக்கலாம். 2 விசில் கொடுத்து எடுத்துக்கோங்க. 2 விசில்லையே இது நல்லா வெந்து வந்துடும். இதுக்கிடையில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 2 கப்பு சீனிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு ஏலக்காயை தட்டி உள்ளே சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். பாகுபதம்லாம் தேவையில்லை. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. இந்த மந்த் எண்டிங்கில் மே வின்னர்ஸை நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். சேனலை விசிட் பண்ணி நீங்களும் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மந்த்து பட்டு சேலை கொடுத்துருந்தோம். இந்த மாதமும் பட்டு சேலை கொடுக்கலாமா இல்லை ஏதாவது கிச்சன் ஆர்கனைசர் கொடுக்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை தோள்களை எடுத்துகிட்டு மெல்லிய சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அதில் நிறைய நார்கள் இருக்கும். அதை எப்படி எடுக்கலாங்கிறத பார்த்துடலாம். அந்த எட்ஜஸை ஃபைனாக நைச்சி விட்டிங்கன்னா நார்லாம் பிரிஞ்சு வரும். அதை பிடிச்சி வாழைப்பழத்தோல் உரிக்கிற மாதிரி இழுத்திங்கன்னா நார்லாம் அழகாக கலந்துக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி கிழங்கு தனியாக நார் தனியாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. பெரிய கிழங்கு சூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் எனக்கு இன்றைக்கி இந்த சின்ன கிழங்கு தான் கிடச்சிச்சு. இதில் உள்ள நார்களையெல்லாம் நான் எடுத்து நவத்திட்டேன். இப்போது இதை நல்லா ஒரு ஃபோர்க்கை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். பிளெண்டர்லாம் கொடுத்துடக்கூடாது, கைகளாலேயே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசித்த கலவையில் ஒரு 1/2 கப்பு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 இன்க்ரீடியண்ட்டை வச்சு சூப்பரான குலாப் ஜாம் தான் நம்ம செய்ய போகிறோம். தண்ணிலாம் எதுவும் தெளிக்க தேவையில்லை. அந்த கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே போதுமானது. மாதிரி ஒரு சாஃப்ட் டோவாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஊறணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸோ உடனே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான பால்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணாலும் உங்களுக்கு கிராக்லாம் வராது. நல்ல ஃபைன் பாலாக இருக்கும். ஊறுமா ஊறாதா வெடிக்குமா அப்படிங்கிற எந்த கவலையுமே இல்லாமல் பண்ணலாம். டேஸ்ட் வைஸாகவும் எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியாது. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸு கடையில் வாங்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்க தான் எப்போவுமே நீங்கள் விருப்பப்படுவீங்க. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். கடாயில் ஆயிலை ஊற்றி நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த உருண்டைகளை பொரித்து எடுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் பொரிச்சிங்கன்னா உருண்டைகள் செதற ஆரம்பிச்சிடும். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே பொரித்து எடுத்துக்கோங்க. ஏற்கனவே வெந்த கிழங்குங்கிறதுனால மேலே மட்டும் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு எடுத்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் ஊற ஊட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான குலாப் ஜாமுன் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் தான் சொல்கிற வரையும் இதை எதில் செஞ்சீங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.